இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு காரியம், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேங்கிற. நான் உங்களுக்கு ஆறுதல் செய்வேன். இது இன்னைக்கு தலைப்பு. ஏசியா புத்தகத்தில் 51ஆம் வசனம் 12ஆம் வசனம். ஏசியா புத்தகத்தில் 51ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நானே உங்களுக்கு. ஆமாம், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாக்கிற மனுபுத்தனுக்கும் பயப்படுவதற்கு வானங்களை விரித்து பூமியை அஸ்திரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார்? அநேக வேளையில் பிரச்சனை வந்தோன்னா ஆண்டவரை மறந்துடுவோம். அவனை பார்த்து இவனை பார்த்து பயந்துருவோம். அங்கே ஆறுதல் கிடைக்குமா, இங்கே ஆறுதல் கிடைக்குமாண்ணா? ஆறுதல், உதாரணத்துக்கு ஆறுதல்னா நம்ம எதில் ஆறுதல் அடைவோம்? இப்போது நமக்கு தேவைகள் சந்திக்கப்படும் போது நம்ம என்ன செய்வோம்? ஆறுதல் அடைவோம். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், இப்போ சாப்பிட்றோம், அது திருப்தி அடைகிறோம். ஆறுதல் அடைகிறோமா திருப்தி அடைகிறோமா? திருப்தி அடைகிறோம். ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும்போது, ஆனால் ஆறுதலும் போது இழப்பை சீர்படுத்துவது மட்டும்தான் ஆறுதல் வரும். இழப்பை சீர்படுத்துறதுக்கு ஆறுதல் உண்டாகும். உதாரணமாக வேதாகமத்தில் நிறையா காரியங்கள் இருக்குது. இங்கே நம்ம பார்க்குற ஒரு காரியம், கர்த்தர் சொல்றாரு, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன். இன்றைக்கி யாராவது இறந்துட்டா சாவுக்கு போவோம், ஒரு ஆறுதல் கூட்டம் நடத்துவாங்க. அவங்களுக்கு ஆறுதல். கல்யாண வீட்டுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தோம் யாராவது சொல்லுவாங்களா? பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 2 பேருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தோன்னு சொல்லுவாங்களா? ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தோன்னு சொல்லுவாங்களா? ஆசீர்வாதம். அப்போ அங்கே ஆறுதல் அங்கே தேவையில்லை. இப்போ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி விபத்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, என்ன செய்வோம்? அவங்களுக்கு என்னமோ வாழ்த்திட்டு வருவோமா, ஆறுதல் சொல்லி வருவோமா? ஆறுதல். அப்போது ஏதோ ஒரு விதத்தில் ஆறுதல் நமக்கு தேவைப்படுகிறது. இப்போது நம்ம எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சா அப்பா கொஞ்சம் திருப்தி ஆகும், பரவாயில்ல. ஆனால் ஆறுதலுங்கிறது இழப்பை மட்டும்தான் சீர்படுத்தும். இதை வேதாகமத்தில் வாசிக்கிற போது ஆதியாகம புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவனுடைய குமார்த்தீர் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவனுக்கு ஆறுதல் இடங்கொடாமல், அவன் ஆறுதலுக்கு இடங்கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்கு அழுது கொண்டிருந்தான் சொல்லி பார்ப்பேன். யார் அவன் தெரியுமா உங்களுக்கு? தப்பு. யாக்கோப்பு. யோசேப்பு பார்வோன் இடத்துல வித்து போடுவானுங்க. அவன் ட்ரெஸ்ஸை எடுத்து ரத்தமெல்லாம் தெளித்து கொண்டு வந்து அவங்க அப்பனை கொடுப்பாங்க. ஒரு இதா நம்ம தம்பி ட்ரெஸ் மாதிரிங்கப்பா பாருங்க அப்படின்னு. அட ஒரு துஷ்டம் இருக்காங்க, காயப்படுத்தி கொன்றுச்சு, இல்லை பாடி கிடைக்கல கொண்டு போயிடுச்சு அப்படிங்கும்போது தன் பிள்ளைக்காக அவன் மிகவும் கலந்து அப்படியே உடைஞ்சு ஒன்றுமெல்லாமல் அப்படியே ஆயிட்டான். என்ன செய்வதுன்னே தெரியல. ஐயோ என் பிள்ளை இல்லைன்னா கூட இல்லை. ஏன்னா யாக்கோப்புக்கு மிகவும் பிரியமானவள் ராகேல், லேயாள். யாரு? ராகேலா லேயாளா? ராகேல் தான் அவனுடைய குமாரன். இவன் ராகேலை தான் திருமணம் பண்ணி வாழணும் கல்யாணம் பண்ணான். லேயாளை கட்டி வச்சுட்டாங்க. லேயாளை கட்டி வச்சதெல்லாம் வேலைக்காரியும் கொடுத்துட்டாங்க. இப்போ இவருக்கு 4 மணி 2 நிமிஷம் 4 ஆயிடுச்சு. ஆனால் அவனுக்கு ஒரே எண்ணம் ராகேல் தான். அவனுடைய மகன் யோசேப் அழகுள்ளவன், அறிவுள்ளவன், பரிசுத்தமுள்ளவன், அவன் நீதியாக இருப்பான். இப்போ அவனை காணோம். ஐயோ என் பிள்ளைக்கு என்ன நேரிட்டது அப்படின்னு அவங்களா படாதீங்கப்பா, விடுங்க, நாங்கள் எத்தனை பிள்ளைக்கு இருக்கிறோம், நீங்கள் அவனுக்காக ஃபீல் பண்ணலாமா அப்படின்னு எல்லாரும் வந்து ஆறுதல் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் இடமே கொடுக்கல. நான் பாதாளத்தில் அப்படின்னு என்ன எனக்கு புதைக்கும்போது, நான் சாகும்போது துக்கத்தோடு சாவேன் அப்படிங்கிறான். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறேன், என்ன பண்ணுறது, பையன் சரியில்லை, புள்ள சரியில்லை,
குடும்பத்தில் பிரச்சனை, என் பிள்ளை நல்ல வாழ்க்கை வாழல, என் மருமகன் தொல்லைம்மா, இது ஒரு குடும்பத்தில் பிரச்சனை புலம்புவாங்க பார்த்துறீங்களா? அவங்க நிம்மதியற்றவளாக, ஆறுதலற்றவளாக. சில பேர் என்ன செய்வாங்க, பிள்ளைங்க தாய் தாப்பனை துரத்தி விட்டுருங்க, வச்சுக்க மாட்டாங்க. அந்த ஆறுதலுக்கு ஒவ்வொரு வீட்டுக்காக வருவாங்க உறவுக. அப்படியே நைஸாக வந்து சொல்ல மாட்டாங்க, என் பையன் என்னை துரத்திட்டான், கேவலப்படுத்துகிறான், என் மருமக குடும்பத்தில் சொல்ல மாட்டாங்க. அழுங்காவில் ஒரு வந்து 2 நாள் உட்காந்துட்டு போகலான்னு வருவாங்க. நம்ம அவங்களுக்கு ஆறுதல் செய்கிறோமா வேதனைப்படுத்துகிறோமான்னு பாருங்கள். சரி, இங்கே வந்து கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கலான்னு வந்தோம், இங்கே நிம்மதியாக போகலாம் அப்படின்னு அந்த ஆறுதலுக்காக ஓடிட்டே இருப்பாங்க. சில மனுஷனில் மனைவி குறித்து, கணவனை குறித்து, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, வேலை குறித்து ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டும் போது எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருத்தராகிலும் இல்லையா, என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லையா, எனக்கு ஆறுதல் செய்கிற யார் என்று சொல்லி ஆறுதலுக்காக நம் நாயத்தை அநேக இடத்துல சொல்லுவோம். நம்முடைய பிரச்சனை சொல்லுவோம். சிலர் அற்பமாக எடுத்துக்குவாங்க, நல்லவங்க போல கேட்பாங்க. ஏன் ஊழிக்காரர் சில நேரத்தில் உங்களுக்கு விரோதமாக பேசுவாங்க, நீங்கள் ஆறுதல் பேசுவீங்க, அவங்க ஆறுதல் படுத்த மாட்டாங்க, உங்களுக்கு எச்சா பேசுவாங்க. நானும் அப்படித்தான் பேசுவேன். நீங்கள் ஆறுதல் எதிர்பார்த்து பேசுவீங்க, நான் ஆப்போசிட்டில் பேசணும்னா இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஆறுதலுக்கு விரோதமாய் பேசலாம். ஆறுதலுக்காக யார் என்னை ஆறுதல் படுத்துவா, யார் என்னை தேற்றுவா அப்படின்னா, வேதாகமத்தில் ஒருத்தருக்கு பேர் உண்டு. என்னது? ஆறுதலின் தேவன். அதனால அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஆறுதல் செய்வேன். நமக்கு எது ஆறுதல் அப்படின்னா, நம் எதிர்பார்க்கிற காரியம் நமக்கு கை கிடைச்சிச்சுன்னா ஒரு ஆறுதல் கிடைக்கும். இப்போ யாக்கோப்புக்கு தன் யோசேப்பு நிமித்தம் அவன் ஆறுதலற்றவனாக, நிம்மதியற்றவனாக என்ன செய்வதென்று இருக்கிறான். அவனுடைய பெற்ற பிள்ளைகள் அவனுக்கு ஆறுதல் படுத்துறாங்க. அப்பா, நீங்கள் ஒரு ஆள் பார்க்காதீங்கப்பா, நாங்கள் 12 பேர், ஒரு புள்ள இருக்கிற குமாரத்தை கல்யாணமாய் குழந்தை குட்டியோடு நாங்கள் இருக்கிறோம், ஏன் நீங்கள் அவனுக்காக ஃபீல் பண்ணுறீங்க? அவனை ஆறுதல் படுத்தவே முடியல. சில வேளையில் அநேகருடைய காரியங்கள் நம்மை ஆறுதல் படுத்தாது, வேதனை தான் படுத்தும். சில நேரம் அதை சொல்லி சொல்லி ஆறுதலற்று போயிடுவோம். அதனால் நிம்மதியற்று, சமாதானமற்று, சந்தோஷமற்று அலைந்து கொண்டு இருப்போம். ஆனால் வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் 26லேருந்து 28 வரை வாசிப்போம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்சிரித்து அடைத்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களோடு சொன்ன வார்த்தைகள் யாவும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது அவன் தன் தகப்பனாகிய யாக்கோப்பின் ஆவி உயிர்த்தது. பாருங்க, அப்போ என்ன செஞ்சுட்டான்? தன் மகனுக்கு செத்த முகத்தோடு திரிறான், செத்து போனமா இருக்கிறான். இன்னைக்கு அநேகருடைய முகங்களை பார்த்தீங்கன்னா செத்து போன போலேயே இருப்பான். ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது. பார்த்தா, ஏன் பிரதர் இப்படி இருக்கிறீங்க? ஒன்றுமில்லை பிரதர். ஏன் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? ஒன்றுமில்லை. ஏன் தம்பி இப்படி இருக்கிற? ஒன்றுமில்லை. ஏதோ உன்னை இழந்ததை போல, எதையும் உன்னை பெற்றுக்கொள்ள முடியாத போல. இப்போ யாக்கோப்பிட்ட வந்து எகிப்தில் பஞ்சம் வந்துருச்சு, உலகம் முழுவதும் பஞ்சம், எகிப்தில் தானியம் இருக்குன்னு கொல்ல போகிறாங்க. எகிப்தில் அந்த தானியம் வாங்க போகும்போது யோசேப்பு தன் சகோதரர் அறிந்து கொள்ளுகிறான். அவருக்கு நிறைய டைம் அது போகிற வாக்கெலாம் கொடுத்து அனுப்பி எல்லாம் பிரச்சனை பண்ணி கடைசியாக சொல்கிறான், நான் தாண்டா தம்பி, நீங்கள் எங்களுக்கு விற்று போட்டிங்களா, நான் தாண்டா உங்களுக்கு ஜீவரச்சனை பண்ணும்போது ஆண்டவர் நான் அனுப்பி வச்சாரா அப்படின்னாங்க. அவன் நினச்சானுங்க சக்க ஊறி உரிச்சிருவான்டான்னு. போய் அப்பன்ட்ட சொல்கிறா, நான் உயிரோடு இருக்கிறேன், அப்பாவும் கூட்டுவாங்கடா, பஞ்சகாலம் முடிய இங்கே இருக்கலாம் அப்படின்னு இவனுக்கு போய் சொல்கிறானுங்க அவங்க அப்பாட்ட. அப்பா, யோசேப் வந்து எகிப்தில் 2ஆம் அதிபதியாக அங்கே இருக்கிறான்ப்பா. ஆனால் அவர் என்ன செய்யலை? நம்பலை. உங்களை ஏற்றிக்கொண்டு போவதற்கு வண்டி வந்திருக்குன்னு எட்டி பார்க்குறாரு. எல்லாம் ராஜரீகமான குதிரை தான் இருந்திருக்கும் அந்த காலத்து. குதிரை, மாட்டு வண்டி, கழுதை அழைத்து கொண்டு போகிற வண்டி கம்பீரமாக. இதில் ராஜாக்களுடைய காரியங்களாச்சே. பெண் மகன் உயிரோடு இருக்கிறான், அவன் ஆவி உயிர் பெற்றது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா, இது போதும், அதுதாங்க ஆறுதல். இது போதும், அது ஆறுதல். அப்போ யோசேப்புக்கு சஞ்சலம், துக்கம், வேதனை, தன் சகோதரரால் பிரியப்பட்டு ஆறுதலற்றவனாக அந்த எகிப்தில் அவன் இருந்தான். அங்கே சந்தோஷமாக இருந்தான்.
அவனுக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. அவன் மனைவி பேர் தெரியுமா? ஹஸ்னாத். ஆஸ்னாத்தா? அப்புறம் அவன் பிள்ளைக்கு பேர் என்ன? யோசுவா. யார் பேர் சொல்லலாமா அப்படின்னு? எப்ராஹிம். நான் அப்படியே மாற்றி மாற்றி சொல்கிறேன், நீங்கள் தான் சொல்லுவீங்கன்னு பேரெல்லாம் குழப்பம் பண்ணி பார்க்குறேன். நம்ம ஆளுகளா எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க. பேர் நல்லா சொல்லுங்க. அப்போ யோசேப்புக்கு ஆறுதல் அற்றவனாக இருந்தான். இப்போ தன் சகோதர கண்டோன்னு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? டேய், நம்ம சகோதரன் வந்திருக்கிறான்டா, ஆறுதல் அடைகிறான். தன் தகப்பன்ட்ட போய் சொல்லுங்கன்னு. இப்போ தகப்பனுடைய ஆவி உயிர்ப்பித்தது. சில வேளைகளிலே செத்துப்போன காரியத்தை திரும்ப கொடுத்தா எப்படி இருக்கும்? 87, 88 நினைக்கிறேன், தினத்தந்தியில் நியூஸ் படித்தேன். ஒரு ட்ரெயினில் போகும்போது குழந்தை தவறி கீழே விழுந்துருச்சு, ஆற்றுல விழுந்துருச்சு. இங்கே ட்ரெயினில் போகும்போது அந்த ஓப்பனில் நின்று குழந்தை எடுத்தாங்களாமா. குழந்தை எகிரி ஆற்றுல அந்த பாலத்தில் வச்சு எடுக்க முடியல, குழந்தை செத்துருச்சு அப்படின்னு படித்தேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குழந்தையில் பெரிய பையன், ரொம்ப நாள் நான் படித்தேன், சரி நாம இல்லை, ஒரு ஏதோ பெரிய பையன் போல வரல, குழந்தை போய் விழுந்துட்டானா என்னவோ சம்திங் ராங். நான் படித்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த குழந்தை பல வருடத்துக்கு அப்புறம் செத்துருச்சுன்னு நினச்சி குழந்தை ஆம்பளையாக வந்து அவங்க வீட்டில் அம்மாட்ட வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்துட்டான். அந்த ஊரே செத்து போன உயிரோட வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த தாயோட ஆன்மா எப்படி இருந்திருக்கும்? செத்து போயிட்டு எத்தனை வருஷம் உயிரோட வந்துட்டானே. ஆனால் நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம், எவன்ட்டு அதை கடன் வாங்கியிருப்போம், அவன் செத்து போயிருந்தான்னு வச்சுக்கோங்க. இப்போ அவன் திரும்பி வந்தான்னு வச்சுக்கோ, நம்ம ஆறுதல் அடையுமா கோபம் அடையுமா? கடை முடிஞ்சு நெஞ்ச வந்து நிற்கிறான்டா. ஆனால் இந்த யோசேப்புக்கு தன் தகப்பனை விட்டு பிரிஞ்சு போனவனுக்கு அவங்க அப்பா தெரிஞ்சு இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறார தகப்பன் கேட்குறான், பார்த்துங்க, இருக்கிறார். ஆறுதல். சில வேளையில் நம்ம எல்லாத்தையும் இழந்துருவோம், ஒன்றுமே இல்லை. யாராவது சொல்லுவாங்க, ஏன் பயந்த, நான் பார்த்துக்கிறேன், செய், நான் கூடாக்குறேன் அப்படி நமக்கு ஒரு ஆறுதல் பண்ணும்போது வரும் ஒரு பலம். இப்போ நமக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் உடம்பு சரியாமல் இருந்தாங்க, டாக்டர் கைவிட்டாங்க. அப்போது அவருக்கு ஒரு கேன்சர், செத்துருவார் அப்படின்னு போய் ஜெர்மன் ஆண்டவர் சொல்கிறார், உயிர்ப்பிப்பாங்கிறாரு. ஜெர்மனிக்கு வந்துட்டோம், ஆண்டவர் சொல்கிறாரு இவர் உயிரோடு இருப்பாருங்கிற. அந்த குடும்பத்துக்கு அது ஆறுதலாக இருக்கலாம், ஆனால் உயிரோடு வந்தால் தான் ஆறுதல். உயிரோடு வராமல் இறந்துட்டா அந்த நேரத்துக்கு சொன்ன ஆறுதல் வர சரியாக இருக்கலாம். எல்லோரும் ஆறுதல் படுத்துவார்கள் மனிதர், ஆனால் இறைவன் ஆறுதல் செய்கிறவர். அதான் சொன்னார், நானே ஆறுதல் செய்கிறவர், நான் தான் ஆறுதல் செய்வேன். நீங்கள் ரைட்டில் திரும்பி பார்த்தா போட்டிருக்கோம், மேலே போட்டிருக்கு, நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? ஆறுதல் செய்கிறவர். ஆறுதல் அவர் நமக்கு செய்கிறவருங்க. எல்லாரும் ஆறுதல் சொல்லுவாங்க. இந்த யோசேப்புக்கு, இந்த யாக்கோப்புக்கு அவர் ஆறுதல் எப்படி செய்கிறாரு? இவங்க எல்லாம் சொல்றாங்க, செத்து போயிட்டான், இன்னும் திரும்பி வரமாட்டான், இல்லை காணாமல் போயிட்டான். நம்மை சுற்றி ஒரு கடன் பிரச்சனை வந்துருச்சு, நம்மளை கடன் கட்ட முடியல, நம்மளை கொண்டு போய் இப்போ அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, கிரிட்டிக்கலான ஒரு பொறுப்பில் ஒரு பொசிஷன் வந்துருச்சு. ஒருத்தர் வராரு, நான் இருக்கிறேன் அப்படின்னு தலைவர் பேசுவார் நமக்காக. அவன் 6 பேசி பார்க்குறான், ஒர்க் அவுட் ஆகலை. இல்லைங்க அதெல்லாம் வேணாங்க, பணத்தை வச்சுன்னு பேசிக்கலாங்க, இல்லைன்னா நம்ம வீடு ஜப்தி பண்ணிடலாங்க, இல்லை சொத்தை எடுத்துடலாங்கிறாங்க. நம்ம நாம எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் வராரு, என்ன பிரச்சனை? இந்த மாதிரி பிரச்சனை, ரைட், எவ்வளோப்பா தரணும்? ஒரு 25 லட்சம் 50 லட்சம், இந்தா நாளைக்கு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு இல்லாத பணத்தை கொடுத்துட்டாரு. இதில் 2 விதத்தில் யார் சிறந்தவங்க? ஆறுதல் சொன்னவனா, ஆறுதல் செய்தவனா? பாஸ்டர்ஸ்கள் ஆறுதல் சொல்லுவார்கள்,
அவர்கள் காட்டுகிற ஆண்டவர் ஆறுதல் செய்கிறவர். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆறுதல் நான் உங்களுக்கு சொல்லலாம், ஆண்டவர் பார்த்துக்குவார்னு செய்கிறவர். அப்ப நீ ஆறுதல் பெற்றுக்கொள்ளும்படி அவர் பட்சமாய் திரும்ப வேண்டும். ஆறுதல் நானே செய்வேன். மனுஷனை பயந்துக்காதரா, வானத்தை விரிச்சு எல்லாத்தையும் செஞ்ச நானே, என்னையாட மறந்துட்டேன், நான் தான் உனக்கு ஆறுதல் செய்கிறவர். மனுஷன் அல்ல, பணம் அல்ல, உன் வேலை அல்ல, உன்னுடைய மனைவி பிள்ளைகள் அல்ல, உன் உறவுகள் அல்ல, நண்பர்கள் ஆறுதல் செய்ய முடியாது. அவன் பிரச்சனை தான் ஓடி போயிருவான், துண்டக்கான துணியை காண. இப்போ ஒரு சிங்கம் வந்து என்னை கடிக்க வருது, என்னை காப்பாற்றினா சந்தோஷம். இப்போ என் கூட இருக்கிற மனைவி பிள்ளைகள் சிங்கத்து கூட சண்டை போடுவாங்களா, அவங்க தங்களை காப்பாற்றிக்குவாங்களா? இப்போ என்னை கடிக்குது, சிங்கத்தோடு சண்டை போடுவாங்களா, காணாமல் போயிடுவாங்களா? ஏன் பாஸ்டர் பயமுறுத்துறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க எங்கள் வீட்டுக்காரு எனக்காக சண்டை போட்டு சிங்கத்து வாயில தப்பிப்பார் அப்படின்னு? அப்படி ஆகிலும் அந்த சிங்கத்தை ஒப்பு கொடுத்திருந்தாள், நான் மிகவும் சமாதானமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறீங்க. இப்போ ஒரு சிங்கம் வந்து நம்ம கவுனா ஃபஸ்ட் ஒன்று செய்வோம் தெரியுமா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், அதை அடித்து விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். முடியாத போது நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான், ஆறுதலாய் கதவை சாத்திக்குவோம், நம்மளை காப்பாற்றிக்குவோம். உண்மையா இல்லையா? மனைவி பிள்ளையா இருக்கலாம், அது கடிச்சு இருக்குது, நம்ம சண்டை போடுவோம், அது ஒரு அடி அடிக்கிறோம், மறுபடியும் நம்மடி திரும்புது, டக்குன்னு கதை சாத்தி நம்மளை காப்பாற்றுமா அவனை காப்பாற்றுமா? சரி, நம்மளாவது பிழைச்சோம், 4 குழந்தையில் 3 குழந்தைய காப்பாற்றிட்டோம், ஆறுதல். அப்படி தானே? ஆனால் 4 சிங்கத்தை, இந்த 4 குழந்தைகளையும் ஒருவன் சண்டை போட்டு காப்பாற்றி நம்ம கையில் கொடுத்தா ஆறுதலோடு திருப்தி அடையுமா இல்லையா? நம் கண்களுக்கு தெரியாத யுத்த களத்தில் இருக்கிறோம் நம்ம, தெரியுமா உங்களுக்கு? நமக்கு விரோதமான வல்லமைகள் நம்மோடு போராடி கொண்டிருக்குது. நீ கண்ணை திறந்து சண்டை போடலாம், நேருக்கு நேர் தெரிகிற சண்டையோட போடலாம். உன் கண்ணுக்கு தெரியாத காரியங்களோடு நீ எப்படி சண்டையிடுவாய்? யோசனை பாரு. அப்போ உன் கண்ணுக்கு தெரியாத காரியத்தை ஜெயம் எடுக்குவேன்னா, கண்ணுக்கு தெரிகிற காரியத்தோடு சண்டை போடலாம், எதிர்க்கலாம், போராடலாம். கண்ணுக்கே தெரியல, அப்போ அது என்னவா இருக்கும்? ஒரு ஆவியாக இருக்குமா? அப்போ ஆவியோட போராடினா நீ எப்படி இருக்கணும்? தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரா? அவரை தொழுது கொள்கிற யாவரும் உனக்கு ஆறுதல் வரணும்னு ஆவியே உனக்கு சமாதானம் உள்ள ஆறுதல். சமாதானம் வெளியிருந்து வரதில்ல, மனதுக்குள்ளாக வருகிறது ஆறுதல். பணத்தினால் ஆறுதல் வராது, பொருளால் ஆறுதல் வராது, அதெல்லாம் திருப்தி. ஆறுதல் என்பது உள்ளத்தில் உண்டாகிற காரியம். யார் என்ன பண்ணாலும் நமக்கு ஒரு சமாதான சந்தோஷம் ஆறுதல் வந்து அது நமக்கு உள்ளே வரணும், வெளியே பொறுத்தனால வராது. 1000 பேர் ஆறுதல் சொல்லுவாங்க, விடு பார்த்துக்கலாம். இங்கே பார்க்கிற போது இப்போ யோசேப்பை பார்க்க போகிறேன் அப்படின்னோன்னு அவன் ஆவி என்னாச்சாமா உயிர்த்தது. அப்படின்னா இன்றைக்கி நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா நம்ம உற்சாகம் ஆயிடுவோம். இப்போ நேராக வந்து ஒரு பிரதரை பிடிச்சி, பிரதர் உங்களுக்கு நான் ரொம்ப நாளாக சஸ்பென்ஸ் வச்சுருந்தேன், உங்களுக்கு தெரியுமா, இது பாருங்கள் அப்படிங்கிற, நீங்கள் வாங்கி பார்க்குறீங்க டாக்குமெண்ட்டு, ஒரு பெரிய வீடு உங்கள் பேரில் எழுதப்பட்டிருக்குது. உங்கள் முகத்தில் எப்படி இருக்கும்? துக்கம், சந்தோஷம். ரொம்ப நாளாக காத்திருந்தேன், கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு அது திருப்தி. நல்லா கவனிச்சுங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ள குடியிருக்கும்போது படுத்து தூங்கி எந்திரிப்ப பாருங்க, உனக்குள்ள ஒரு ஆறுதல் வரும். பாடா, இது ஏன் வீடு அப்படின்னா இந்த வருஷத்தில் யார் யாருக்கெல்லாம் வீடு வேணுமோ அவங்களுக்கு ஆறுதல் படுத்த விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் ஆறுதல் படுத்துவார். நான் உங்களை திக்கெல்லாம் விடேன், நான் அப்படியே கைவிட்டுற மாட்டேன், நான் ஆறுதல் படுத்துவேன், நான் தேற்றுவேன். அதனால தான் ஆண்டவர் போகும்போது திக்கெல்லாம் விடாதபடி ஆறுதல் படுத்தும்படி ஒரு தேற்றற வாளனை நமக்கு கொடுத்துட்டு போனார். அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் அவர்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு
இப்படி நம்மளை தேற்றிக்கிட்டே இருக்கிறார். அவரை வச்சுக்கிட்டே சமாதானம் இல்லை, அவரை வச்சுக்கிட்டே சந்தோஷம் இல்லை, அவர் வச்சுக்கிட்டே ஆறுதலை, நிம்மதில்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ஒருவேளை அவர் ரூமில் போட்டு அடைச்சிட்டேனுவோ. ஆறுதல் செய்கிற தேவனிடத்தில் நீ ஆறுதல் பெற்றுக்கொள்வதற்கு உன்னை ஆயத்தப்படுத்தணும். இங்கே இன்னொரு காரணம் பார்ப்பான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11லேருந்து 15 வரை. மறுநாளிலே அவர் நாயினும் என்னும் ஒரு ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோட கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமைத்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான், அவளோ கைம்பெண்ணாக இருந்தாள். ஊரால் வெகு ஜனங்கள் அவளோட கூட வந்திருந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழகு என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து அப்படி நடந்து வராரு. ஒரு பாடி எடுத்துகிட்டு வராங்க, வாலிபன் எடுத்துகிட்டு வராங்க. அவங்க அம்மா இளம் பெண் போட்டு, இளம் விதவை, கைம்பெண் அப்படின்னா புருஷன் இல்லாதவன். இப்போ அவனுக்கு ஒரே பிள்ளை, அவன் செத்துட்டான். இப்போடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கு? இருண்டு போயிருக்குமா இல்லையா? அவள் யார் ஆறுதல் படுத்த முடியும்? அவளுக்கு என்ன என்ன எப்படி எதை கொடுத்து ஆறுதல் படுத்த முடியும்? சிந்திச்சு பாருங்க. அவள் இன்னொரு திருமணம் பண்ணாலும் பையன் வளர்த்து இவ்வளோ ஒரு வாலிய பையன், அந்த நினைவு அவளை கொண்டுகிட்டே இருக்கும். இல்லை அந்த பையன் செத்து போயிட்டான்னு சொல்லி அவனுக்குரிய பணத்தை காசை கொடுத்தா அந்த பணம் காசில் எத்தனை நாள் இருப்பா? கொஞ்ச நாள் இருப்பா, அவ்வளோதான். ஆண்டவர்கள்ட்ட ஒன்றுமே கேட்கல. அவளும் அவர்கிட்ட என்ன செய்யலை? விண்ணப்பம் பண்ணல. ஒருவேளை நீ விண்ணப்பம் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டே இருக்கிறியா? உன்னுடைய துக்கத்தை சமந்து போயிட்டுருக்கியா? கர்த்தர் அந்த துக்கத்தை தொடராரு சந்தோஷமாக மாற்றும்படி. மரித்தவனை உயிர்ப்பித்து கொடுத்தது போல உன் பிரச்சனை, முடிஞ்சு போன பிரச்சனை எல்லா போராட்டத்தையும் மாற்றி புதிய கார்த்தை தரும்படி கர்த்தர் விரும்புகிறார். அவளுக்கு ஆறுதல். எழுப்பி பையனை பெற்றுக்கோ, அப்படி பெற்றுக்கொள் அப்படின்னு பையனை கொடுக்குறாரு. அவளுக்கு அதை விட ஆறுதல் தான் இருக்குமா? திருப்தி இருக்குமா? அவனை கட்டி பிடிச்சி மகனை மொத்தம் கொடுத்தா அப்பா அழுவா. அது ஒரு ஆனந்த கண்ணீர். இந்த காலவில் உன்னை ஆறுதல் படுத்துவதில்லை, ஆனந்த கண்ணீர் வர வைக்க விரும்புகிறார் கர்த்தர். ஆனந்த கண்ணீரை கொடுக்க முடிகிறாரு. மரித்து போன பிரச்சனை, இனிமேல் இந்த பிரச்சனை நமக்கு இதனால எந்த லாபம் கிடையாது, இதனால் இது விளங்காது, இது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா? இதனால் எந்த காரியமும் இல்லை, இது ஒன்றதுக்கு உதவாதுங்கிறியா? கர்த்தருடைய ஆவியான தொட விரும்புகிறார். இது முடிஞ்சு போச்சு, இது அவ்வளோதான். மறுத்து அடக்கம் பண்ண போகிற முடிஞ்சு போச்சு. அவன் எழுந்திருக்கான்னு நினைக்கல. அதுபோல் உன் தொழில், உன் வேலை, உன் ஆசீர்வாதம், உன்னுடைய எல்லா முயற்சியும் தோத்து போயிடுச்சா? கர்த்தர் இந்த காலத்தோட விரும்புகிறார். உன்னை ஆறுதல் படுத்த விரும்புகிறார். உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறாரு. நீ விரும்புவதை கொடுக்க போறாரு. என் பையன் உயிரிழந்த போதுமே, நான் எப்படி இருப்பேன் மனசுக்கு நினைச்சலா அதை பெற்றுக்கொள். என் வாழ்க்கை எப்படி நல்லா நினைக்கிறியா? ஆறுதல் பெற்றுக்கொள்ளும்படி தேவனை செய்ய விரும்புகிறார். அவர் ஆறுதலின் தேவன். அவர் சொல்றாரு, நானே உனக்கு ஆறுதல் செய்வேன், வேற எவனும் செய்ய மாட்டான். சில கேரண்டி கொடுப்பாங்க பொருள்களுக்கு. கேரண்டி கொடுத்து சில நேரத்தில் செஞ்சிடும், அப்படியே பல்ட்டி அடிப்பான். அவன் அப்படிலாம் இல்லைங்க, எப்படி இல்லைங்க அப்படின்னு 5 வருஷம் 4 வருஷம் கொடுத்து அப்படியே குறைச்சி தான் முடிச்சு தப்பிக்கிற பார்ப்பான். நம்ம ஆண்டு ஒரு கேரண்டி கொடுத்து தான், எந்த மாற்றம் கிடையாது. சொல்ற நானே கர்த்தர், வேற கர்த்தர்லாம் இல்லைடா, நான் தான் கர்த்தர், நான் தான் செய்வேன், நான் தான் வழி உனக்கு அப்படிங்கிறார். அப்போ நமக்கு ஆறுதல் செய்கிறவர் எப்படி செய்கிறாரு? முடிஞ்சு போச்சுன்னு அழுதுட்டு இருக்கிறியா? ஒருவேளை இவ்வளோ கடனாச்சு அடைக்கலாம் முடியாது அழுதுட்டு இருக்கிறியா? ஒருவேளை அந்த பாவஞ்சிட்டு இந்த பாவத்தில் விட முடியும்னு அழுதுட்டு இருக்கிறியா? ஒருவேளை நான் இதை ஜெயிக்க முடியலன்னு அழுது கொண்டு இருக்கிறியா? இது என்னால் தாண்ட முடியாது நினச்சிக்கிறியா? இது முடிஞ்சு போச்சு, இதுக்கு எந்த சோர்ஸும் இல்லை, நீ இதை செய்து முடிக்கிறதுக்கு எந்த வசதியும் இல்லை, எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த ஒரு வழியும் இல்லைன்னு இருக்கிறியா? புதிய கதவை திறக்கிறாரு. எப்படி புதிய ஜீவனை கொடுத்தார் அவனுக்குள்ள, அதுபோல் புதிய கரசை அந்த ஆறுதல் படுத்த விரும்புகிறாரு. இழந்து போன கிருபைகள், இழந்து போன ஜப வாழ்க்கை, இழந்து போன பரிசுத்த வாழ்க்கை, இழந்து போன கிருபைகள், இழந்து போன நிலைகள், இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன வல்லமைகள், வரங்கள், கனிகள் என்ன செய்ய போறாரு?
கொடுத்தோன்னே ஆறுதல்படுத்த போகிறாரு. சும்மா பேச்சுக்கு பாஸ்ட்டு பேசல, ஆவியான சொல்கிற சபைக்குள்ள காதல் கேட்கடவா சொல்லிட்டு இருக்கிற, அவ்வளோதான். எதுக்குமே லாக்கில் இந்த பொருள் வீசணும், பதச்சு குப்பையில் கரைச்சி போட வேண்டியதை. இந்துக்கள் அந்த எரிச்சல் பண்ணி இருப்பாங்க, அதை தண்ணியில் கலந்துருப்பாங்களா? ஒன்றுமே உருவமே இல்லாத எரிச்சு போகிறத மறுபடியும் உயிர் கொடுக்க வல்லமையுள்ள வைக்கிறாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்னார், இந்த எலும்புகள் உயிரடையமானார். ஆண்டவரே நீர் அறிவீர், பேசு அப்படின்னாரு. கர்த்தருடைய நாமத்தில் சபையினு உங்களை பார்த்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் உயிரடைவீர்கள், உங்கள் காரியங்கள் உயிரடையும். நீங்கள் வேண்டிக் கொண்டது அருளப்படும். தேவன் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். நீ கேட்கதை மடியிலே போடுவார். நீ விரும்பின காரியம் உனக்கு வாய்க்க பண்ணுவார். நீ விரும்பின காரியத்தை கொடுக்க தேவன் உண்மையில் பிரியமா இருக்கிறாரு. உன்னை ஆறுதல் படுத்துகிறவர், பேச்சுக்கு ஆறுதல் படுத்துற மனுஷன், ஆனா ஆறுதல் செய்கிறவர் தேவன். இங்க ஆறுதல் படுத்திட்டு போக வரல, ஆறுதல் செய்யும்படி வந்திருக்கிறாரு. லாசர் ஒரு மனுஷன், இயேசுவுடைய நண்பர், ஒரு நாள் இறந்து போய் விடுகிறார். 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் வந்தவங்க துக்கம் விசாரிக்க வந்தவங்க ஆறுதல் சொல்லும்படி வந்தால் வேதம் சொல்லுது, எல்லாரும் ஆறுதல் சொல்ல வந்தார்கள். இயேசுவும் கடந்து சென்றார். அவள் சொன்னாள், லாசரின் சகோதரி சொன்னாள், ஆண்டவரே நீர் இங்கே இருந்து இருப்பானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவளுக்கு ஒரு ஆறுதல் தேவை. நீங்கள் மட்டும் இங்கே இருந்தீங்கன்னா என் தம்பி செத்துருக்க மாட்டான், என் சகோதரர் செத்துருக்க மாட்டான். அவன் நீங்கள் இல்லை, அதை போயிட்டா பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டீங்க. அவர் கேட்குறாரு, என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். என்னை விசுவாசிக்கிறியா? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், என்னை விசுவாசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் உன் காரியம், உன் காரியம் விசுவாசினா பட்டமரம் துளிர்க்கும், வசந்த காலம் சமயமாகும். நீ விசுவாசிக்கணும். நீ ஆறுதல் பெற்றுக்கொள்ளணும். நான் விசுவாசிக்கணும். ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் உயிர் தெழுதும் போது என் சகோதரன் உயிர் தெழுவான். நானே உயிர் தெழுதும் ஜீவனமாக வந்திருக்கிறேன். இப்போ உன் ஆண்டு வந்திருக்கிறார், உயிர் தெழும் ஜீவனமாக்குறவர், உன் பிரச்சனையை உயிரோடு எழுப்புகிறவர், உன்னை ஆறுதல் படுத்துகிறவர், உனக்கு ஆறுதல் செய்கிறவர். முடிந்து போச்சு, என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான், என்னுடைய மனைவி, என் பிள்ளை, என் குடும்பம் இப்படித்தான், இல்லை, மாற்றி அமைக்கிறவர் உயிரோடு வந்திருக்கிறாரு. உன் தொழில், உன் எதிர்காலம், உன் திட்டம், உன் ஃபியூச்சர் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நோ. அநேகர் ஆறுதல் சொல்லுவாங்க, நீ விசுவாசி. ஆறுதல் செய்கிற இன்னொரு இருக்கிறாரு, ஆறுதல் செய்கிற இன்னொரு இருக்கிறாரு. பட்டமரம் துளிப்பது போல விழுந்து போன தாவீது கூட திரும்ப கட்டுவது போல கர்த்தர் கட்டுவார். உன்னை எழும்ப பண்ணுவார், உன்னை பிரகாசிக்க பண்ணுவார், உன்னை ஆசீர்வாதமாக்க தேவன் உண்மையில் பிரியமா இருக்கிறாரு. என்னால் நடக்குமா? எவ்வளோ காரியம். இல்லாத விழுந்த உலகத்தை உண்டாக்குன ஆண்டவர் உன்னை கொண்டு செய்ய பெரிய கார் செய்வார். ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் வெறுமையான பாத்திரமா இருக்கிறேன், என்னை யாரு நிரப்புவா? எனக்கு எந்த வசதியும் இல்லை, எந்த காரியம் இல்லை, இந்த பிரச்சனை விடுதலைக்கு எந்த சோர்ஸும் இல்லை. ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமா இல்லாத பாத்திரத்தை நிரப்ப முடியும். ஆமென் சொல்லுங்க. ஒண்ணுமே ஒன்று இல்லையா? அப்போ பெற்றுக்கொள். எல்லாம் வச்சிருந்த ஒன்று இருக்காது. உன் நாணத்தை தூக்கி வீசு, உன் அறிவை தூக்கி, நீ குழந்தை போல மாறு. அப்படி ஸ்டிப்பாக இருக்காத, யதார்த்தமாக இரு. குழந்தை யதார்த்தமா யாராவது சாப்பிட்டா கேட்கும் பார்த்துருக்கீங்களா? குடுன்னு கேட்கும். ஆனால் நம்ம அப்படின்னா கேட்குறவனும் அந்த குழந்தை யார்கிட்ட கேட்டால் வேணுவாங்க, ஐயோ குழந்தை கெடுத்து கொடுத்துருவாங்க. நம்மளை குழந்தையா பார்க்குறாரு ஆண்டவர். யதார்த்தமா இரு, நாணவானா இருக்காத. உன் புத்தி நான் அறிவு குப்பையில் போடு. இத்தனை வருஷம் பொழைச்ச பொழப்பு, இத்தனை நாள் உழைச்ச உழைப்பு, இத்தனை நாள் சம்பாதிச்ச கருத்தை, இத்தனை நாள் வச்ச நான் அறிவின காரியம் சக்சஸ் ஆச்சா? இன்னும் விடுதல் ஆகல, இன்னும் ஜெயமாகல. காரணம் என்ன? மாம்சன் கிரியை. மாம்சத்தில் சமானம் இல்லை, ஆவியின் கிரியை, ஆவியின் கனிகளோ சமாதானம், சந்தோஷம், நிம்மதியா? நீ ஆவியோடு போராடு, மாம்சத்தில் போராடாத.
உனக்கு ஆறுதல் உண்டாகுன்னா, இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படன்னா, ஆவியான தேவன் நோக்கி நம்பி விசுவாசிவாரு. ஆண்டவர் செய்ய வல்லமுடையாக்குறாரு. லாசரு மரித்த உடனே எல்லாரும் இவர் எல்லாத்தையும் கண்ணை திறந்தாரு, முடவன் நடக்க வச்சாரு, பேச வச்சாரு. இவனை உயிர்ப்பிச்சா நல்லா இருக்குமே. இவ்வளவு நாள் ஜெர்மனிய ஏதாவது கிடைச்சதா? சும்மா சர்ச்சுக்கு போன ஏதாவது கிடைச்சதா? இத்தனை நாள் முட்டி போட்டு ஜெர்மனி என்னத்தை சாதிச்ச? அந்த சபைக்கு போன, இந்த சபை, எந்த சபைக்கு என்ன கிடைச்சது? அவங்க எல்லாவற்றுக்கும் ஒன்று சொல்லிருங்க, தரப்போறாரு. என் ஜபத்தை பதில் தரப்போறாரு. என் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நான் பெற்றுக்கொள்ள போறேன். அதான் ஆறுதல். நான் பெற்றுக்கொள்ள போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க? நான் இன்னைக்கு பெற்றுக்கொள்வேன். என் வாழ்க்கையில், என் தொழிலில், என் குடும்பத்தில், என் படிப்பில், என் வேலையில், என் எதிர்காலத்தில், சபையில், எல்லா இடத்துலையும் நான் மேன்மையாக இருக்க போகிறேன். 4 நாள் ஆயிடுச்சுன்னா நார் ஆரம்பிக்கும். நாரி போனவனை உயிரோடு எழுப்பி கொண்டு நிறுத்தின ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இப்போ அந்த மகதனா மரியாளுக்கும் மார்த்தாளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். 4 நாள் இனி வரமாட்டான், முடிஞ்சு போச்சு, எழுந்திருக்க மாட்டான். இப்போ நம்மளை பஸ்ஸில் சொல்லுவாங்க, அவங்க பண்ணிட்டான், இப்படி ஆகிட்டானா, அவன் வரமாட்டான், அவன் நாசமாக போயிடுவான், அவன் எழுந்திருக்க மாட்டான், அவன் முடிஞ்சு போயிட்டான், அவன் வாழ்க்கை அவ்வளோதான், அவன் குடும்பம் அப்படித்தான், அவனுக்கு அறிவில்லாதவன். நமக்கு நிறைய பட்டங்களை கொடுத்தாங்களா? அவமானப்படுத்தி. கர்த்தர் மாற்ற போகிறாரு, பட்டங்களை மாற்ற போகிறாரு. உன்னை வெறுத்தவங்க உன்னை தேடி வரப்பணும். என்னுடைய குடும்பத்திலேயே, எங்கள் குடும்பத்திலேயே அநேகர் எங்களை வெறுத்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கு எங்களை எல்லாம் ஒரு காரியம் சேர்க்க யோசிக்கிறாங்க, எங்களை முதன்மையாக நிறுத்துகிறாங்க. காரணம் நாங்கள்ல, எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணார். அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறியா? உன்னை கொண்டு போய் அலங்கரிக்க வைக்க போகிறார் ஆண்டவர். எங்கே தோற்று போனையோ ஜெயிக்க வைக்கிறார். எந்த உறவுகள், எந்த சகோதர அற்பமாக எண்ணினாரா? மாமனார் மாமி அற்பமாக எண்ணினாங்களா? அத்தை மாமா உறவுகள் உங்களை அற்பமாக எண்ணாங்களா? கணவன் மனைவி பிள்ளைகள் அற்பமாக எண்ணாங்களா? கவலைப்படாத, கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். இவர் ரிசீவ்டு, நீ பெற்றுக்கொள்ள போகிற. இன்றைக்கு இப்போ ரைட் நவ் இந்த நிமிஷம் நீ பெற்றுக்கொள்ள போகிற. நான் ஆறுதல் படுத்த சொல்லலை, ஆறுதல் செய்கிறவங்க வந்திருக்கிறாரு. உன் அருகாமல் இருக்கிறார், உன்னை தேற்ற விரும்புகிறார், உன் எதிர்காலத்தை திட்டமிடுகிறார். ஈயாக்க துனிசியா, அவர் கட்ட போகிறார். உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்தை, உன் வீட்டை, உன் எதிர்காலத்தை அவர் கட்ட வல்லமுடையவராக இருக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சது இல்லைப்பா, உலகத்துக்கு முடிஞ்சிருக்கு. இனிமேல் தான் நீ துளிர்க்க போகிற, நீ உயர்ந்து இருக்க போகிற. ஆமேன். கண்களை மூடு.